அந்த வசனம் என்ன பண்ணீங்க? விசுவாசிச்சிங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்களும் உங்க வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. இயேசு பிரசங்கம் பண்ணோம், இயேசு அற்புதம் பண்றாரு, இயேசு அதிசயம் செய்யறான்னு சொல்லிட்டு தான் கிராம கிராமமா கேட்டு, பட்டணம் கட்டணமா கேட்டு, இயேசு எங்கெங்க வராரோ அங்கெல்லாம் வந்து கேட்க வராங்க. 5 அப்பம் 2 மீன் மீதி 12 கூட. அந்த 12 கூட யாருக்கு போயிருக்கும்? எவன் கொடுத்தானோ அவன் வீட்டுக்கு தான் போயிருக்கான். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். அப்படின்னா இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டது இந்த வசனத்தை தான். வசனம் சொல்லி இருக்குது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த வசனம் என்ன பண்ணீங்க? விசுவாசிச்சிங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்களும் உங்க வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த வசனம் நிறைவேறுது. அந்த மாதிரி ஒவ்வொரு வசனமும் நிறைவேறுவதற்காகவே தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சும்மா அப்படியே வச்சுக்கிறதுக்கு இல்லை, அருமையான. ஆகவே இந்த நிறைவேறுவது நம்ம விசுவாசிக்கணும். அப்ப பாருங்க, இதை நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். மனக்கண்கள் திறக்கப்படுறதை பத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். ராஜ்யத்தின் வாழ்க்கை. போன வாரம் ராஜ்யத்தின் வாழ்க்கையில என்ன பார்த்தோம்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் நம்முடைய பங்கு என்ன இப்ப பார்த்தோம். இயேசுடைய ஊழியத்தில் என்ன பண்ணாங்க? நிறைய பேர் ஸ்திரீகள், பல ஸ்திரீகள் வந்து ஆஸ்திகளால ஊழியம் செய்தார்கள் பார்த்தோம். பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு ஒரு பெண்ணு எலிசாவுக்கு வீடே கட்டி கொடுக்குறான். வீடியே கட்டி கொடுத்து, டேபிளை எடுத்து கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து, ஊழியக்காரனை தாங்கி ஊழியன் நடக்கணும். எப்போ வரப்பெல்லாம் அவங்க வீட்டில் தங்க வைக்கிறார். அப்போ பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்படி பார்த்தோம் இதை. பிறகு மத்தேயு சுவிசேஷம் இயேசுடைய சிலுவையை ஒரு ஆள் தூக்குறாரு. ஏன்னா நம்முடைய பங்கு என்ன? ராஜ்யத்து வாழ்க்கை என்ன பங்கு? பிறகு அது மாத்திரம் இல்லை, யோவான் 6:9 பார்த்தோம். அவ்வளோ பெரிய கூட்டத்தில் தேவைகளோடு வந்திருப்பாங்க. இயேசு பிரசங்கம் பண்றாரு, 3 நாள் பிரசங்கம் பண்றாரு. அப்ப எல்லாம் எதுக்காக வராங்க? இயேசு பிரசங்கம் பண்ணோம், இயேசு அற்புதம் பண்றாரு, இயேசு அதிசயம் செய்யறான்னு சொல்லிட்டு தான் கிராம கிராமமா கேட்டு, பட்டணம் கட்டணமா கேட்டு, இயேசு எங்கெங்க வராரோ அங்கெல்லாம் வந்து கேட்க வராங்க. கேட்க வரும்போது அதில் ஒரு பையனை வந்திருக்கிறான். ஒரு பையன் எதுக்காக வந்திருப்பாங்க? வீட்டில் அம்மா அவங்க அமைச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு தேவைகள் இருந்திருக்கும், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அந்த எதிர்பார்ப்போட வரும்போது கொஞ்சம் சாப்பாடை கொஞ்சம் கட்டுன்னு வந்துடுறான். 5 அப்பம் 2 மீனை கட்டுன்னு வந்துடுறான். திடீர்னு 3 நாள் ஆயிடுது பாருங்க. பிரசங்கம் பண்ணி பார்த்தா 3 நாள் ஆகுது. மெய்மாந்து எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? அனுப்பும்போது வெறுமை அனுப்பக்கூடாது, இவங்களுக்கு சாப்பாடு போட்டு தான் அனுப்பணும். உடனே சீடெல்லாம் சொல்றாங்க, ஐயோ இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட முடியாது, நம்ம கிட்ட இருக்கிறது 200 போனோம். இன்னொருத்தர் சொல்ல, இல்லை இங்கே கிட்ட ஒரே ஒரு பையன் கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குது, இது யாருக்குமே போதாது அப்படின்னு. அப்பதான் சொல்றாரு, அதை அவன்கிட்ட கேளுங்க. கேட்டான். அந்த பையன் ரெடியா கொடுத்த பிறகு என்னாச்சுன்னா, எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு மீதி 12 கூட. ஹலோ, 5 அப்பம் 2 மீன் மீதி 12 கூட. அந்த 12 கூட யாருக்கு போயிருக்கும்? எவன் கொடுத்தானோ அவன் வீட்டுக்கு தான் போயிருக்கான். அப்போ அவன் அன்னைக்கு எல்லாமே அவங்க செஞ்சத தம்முடைய பங்கு. இந்த ராஜ்யத்தில் ஏன் பங்கு என்னதான் போன வாரம் நம்ம பார்த்தோம். பிறகு கடைசியாக ஒரு கதை ஒன்று சொல்லி முடித்தேன். தேவாலயத்தில் ஒருத்தர் கார் வாங்கின்னு போய் என்ன பண்ணுறாரு? ஐயா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு ஒரு காணி கொடுத்துட்டு வரலான்னு போறார். போனால் அங்கே ஒரு அம்மா கதவு எல்லாம் ஆலயத்தை தொடச்சின்னு சுத்தமாக. உடனே இவர் பார்க்குறாரு, ஐயோ பாவம், ரொம்ப அழுக்காகிறான் அந்த அம்மா. அதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் எடுத்து கொடுத்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்க சொல்லி கொடுக்குற. அந்த அம்மா வேணான்னு சொல்லிடுச்சு. ஏன் வேணான்னு சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க எனக்கு இதெல்லாம் வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா இவர் கொண்டாந்துக்கிறது ₹1,00,000 கார். அந்த அம்மா கோடிக்கணக்கான காரை கொண்டாந்து ஓரணிக்கு வச்சுட்டு கோயிலை துடைக்க வந்துக்குது. அப்படின்னா என்ன? எவ்வளவு பணம் வச்சு தேவனுக்கு முன்பாக நான் தேவனுக்கு வேலை செய்யணும், என்னை அர்ப்பணிக்கணும் என்ற ஒரு காரியம் அங்கே பார்த்து முடித்தோம். அப்படின்னு என்ன, என் பங்கு என்ன இருக்குது? யாரோ செஞ்சுட்டு போகிறாங்க ஆலயத்திலேயே, யாரோ செஞ்சுட்டு போகிறாங்க ஊழியத்தில். அப்படி கிடையாது. எனக்குன்னு ஒரு பங்கு, எனக்குன்னு ஒரு காரியம் இருக்குதுன்றது நம்ம ஒவ்வொரு விசுவாசியும் நம்பணும், விசுவாசிக்கணும், அதை செயல்படுத்தணும்.